வெற்றி தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் நடைபெறும் முதல் கண்டன ஆர்ப்பாட்டம் இது சென்னையில் நடக்குது. இதுக்கு முன்னாடி அண்ணன் பரந்தூர் போகும்போது தளபதி அவர்கள் எங்கள் யாரையுமே வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அவர் மக்களை சந்தித்து குறை கேட்குறேன்னு போயிருந்தாங்க. ஆனால் அவரோட தலைமையில் நடக்கிற முதல் கண்டன ஆர்ப்பாட்டம், இந்த ஆர்ப்பாட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாநாடு போல் சில லட்சம் மக்கள் கூடியிருந்தாங்க. இன்னும் பல லட்சம் பேர் சென்னைக்குள்ளே வர விடாத அளவுக்கு இந்த ஆளுங்கட்சியும் இந்த காவல்துறையும் சதி செஞ்சு செங்கல்பட்டுலேருந்து மதுராந்தகம், திண்டிவனம், இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாம்பரம், இங்கே நந்தன சிக்னல் வரைக்குமே டேக் டைவர்ஷன் போட்டு யாரையும் இந்த ஆர்ப்பாட்டத்தோட மையத்துக்கு வர விடாமல் டேக் டைவர்ஷன் போட்டு மந்தவெளி, மயிலாப்பூர் அந்த சைடில் திருப்பி அனுப்பிச்சிட்ருக்காங்க. மற்ற மாவட்ட கழக நிர்வாகிகள்லாம் என்கிட்ட அதை கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. எனவே இந்த ஆளுங்கட்சி காவல்துறையோடு சேர்ந்து சதி செய்து இந்த ஆர்ப்பாட்டத்தோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் வெற்றி தலைவர் தளபதி அவர்களோட அழைப்பை ஏற்று இன்னைக்கு தளபதியின் போர்ப்படை தளபதிகள் எங்கள் சிங்கக்குட்டிங்களாம் லட்சக்கணக்கில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து இதை ஒரு மாநாடு போல் செஞ்சுருக்காங்க. இது ஆளுங்கட்சிக்கு ஒரு எச்சரிக்கை. இன்றைக்கி சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலேருந்து நம்ம சேது ராமச்சந்திரன், சதீஷ் ராமகிருஷ்ணன் இவங்க தலைமையில் ஒரு 1000க்கும் மேற்பட்டவங்க சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலேருந்து மட்டும் வந்து நாங்கள் இதில் கலந்துட்டுருக்கோம். இன்னும் 234 தொகுதியிலேருந்து எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்றது நீங்களே பார்த்துக்கோங்க. காவல்துறை வழிமறித்து எங்களை உள்ளே வராத அளவுக்கு தடுக்கிறாங்க. காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் இந்த லாக்அப் டெத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதுக்கு முன்னாடி 24 பேர் செத்துருக்காங்க தமிழ்நாட்டில் லாக்அப் டெத்தில். இந்த 24 பேரோட குடும்பத்தை இப்போ சந்திச்சிங்களா? அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிங்களா? பெலிக்ஸ் ஜெயராஜ் பேசும்பொழுது, பெலிக்ஸ் ஜெயராஜோடைய மரணம் நடக்கும்போது ஆளுங்கட்சியை பதவி விலக சொல்லி ஒரு 100 முறை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே அவர் பக்கம் கையை நீட்டி இன்னைக்கு பதவி விலகணும்னு அவர் கேட்பாரா? இன்னைக்கு இந்த இங்கே நடக்கிற ஆளுங்கட்சி நடத்துகிற எல்லா அராஜகத்துக்கும் போலீஸு ஆளுங்கட்சி சேர்ந்து நடக்குது. இதுக்கு கண்ட்ரோலில் இருக்கிற மு.க. ஸ்டாலின் தான் இதுக்கு பொறுப்பு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட தகுதி இல்லாத ஒருவர். நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்காக எந்த தகுதியும் கிடையாது. உங்களோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறையை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல. அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தில் காவல்துறையை நம்பி ஒரு பெண் புகார் கொடுத்தாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த காவல்துறையில் இருந்தவங்க அந்த பெண் கொடுத்த புகாரோட எஃப்ஐஆரை லீக் பண்ணாங்க. இதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இனிமேல் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு பயன்படுத்துறதுக்காக, மிரட்டுறதுக்காக அந்த எஃப்ஐஆரை நீங்கள் லீக் பண்ணுறீங்க. அந்த காவல்துறை கையில் வச்சுருக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, விழுப்புரத்தில் 22 பேர் சாராயம் குடிச்சு செத்தாங்க. அன்றைக்கே நீங்கள் 4 பேரை டிஸ்மிஸ் பண்ணி 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி 66 பேர் கள்ளக்குறிச்சியில் செத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் எல்லா விஷயத்தையுமே வந்து மெத்தனை போக்காக எடுக்கிறதால தான் இன்றைக்கி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 24 பேர் சாகும்போது என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? நீ தமிழ்நாடோட முதலமைச்சர் அவர்களே, 24 பேரை போலீஸ் அடித்தே கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை முதல் நாள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு வட்டச்செயலாளர் கேட்டவொன்னே திருப்பி அனுப்புகிறாங்க. இஷ்யூ வந்து மீடியா இஷ்யூ ஆன பிறகு தான் அவனை அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் எந்த தவறுமே செய்யாத சகோதரர் அஜித்குமாரை அடித்தா கொண்டு இருக்கிறீங்க சார். நீங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்களோட ஃபேமிலியில் யாராவது ஒருத்தரை காவல்துறை அடித்து கொண்டுட்டு அதுக்கு பொறுப்பானவங்க சாரின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா முதலமைச்சர் அவர்களே? இதுதான் சமூக நீதியா? இதுதான் மக்களாட்சியா? இதைத்தான் அம்பேத்கரும் பெரியாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்களா? திராவிட மாடல் மூச்சுக்கு 300 முறை சொல்கிறீங்க. உங்களை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் உடனே சங்கின்னு சாயம் அடிக்கிறீங்க. எங்கள் வெற்றி தலைவர் தளபதிக்கு நீங்கள் எந்த சாயமும் அடிக்க முடியாது. 8 கோடி மக்களுடைய ஒரே குரலாக ஒலிக்கிற வெற்றி தலைவர் தளபதி அவர்களை வீழ்த்தத்துக்கு நீங்கள் கனவுல கூட நினைக்காதுங்க. 2026 தயவு செய்து நீங்கள் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பதவி விலகணும். மு.க. ஸ்டாலினே, நீங்க பதவி விலகிட்டு 2026 தயவுசெய்து வழியை விடுங்க. எங்க அண்ணன் செஞ்சாஜ் கோட்டையில் சிஎம் உட்காந்து தமிழ்நாட்டை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுப்பாரு. பார்த்து கத்துக்கோங்க. என்னுடைய நேம் சஞ்சய் சுப்பிரமணி. நான் பொன்னேரி தொகுதி, திருவள்ளூர் வடக்கு மாவட்டம். சொல்லுங்க சார். இந்த கூட்டம் தான் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற போகிற கூட்டம். இது வந்து வெறும் ரசிகர் கூட்டம் மட்டும் கிடையாது. எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. என்ன பரப்பப்படுதுன்னா, இது ஒரு ரசிகர் கூட்டம் தான், இது ஓட்டா மாறாதுன்னு. இந்த கூட்டம் ரசிகர் கூட்டம்னா சென்னையிலேருந்து மட்டும் தான் வந்திருக்கணும். தமிழகத்தின் பல்வேறு மூலைகளிலிருந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. கன்னியாகுமரி, திண்டுக்கல், தேனி, திருச்சின்னு வந்திருக்காங்க. ரசிகர் ஏன் இவ்வளோ தூரம் வரணும்? அவன் நினச்சா எப்போனா பார்த்துக்கலாம்ல. அதெல்லாம் வந்து திட்டமிட்டு பரப்பப்படுற சதி. கண்டிப்பாக இது வந்து ரசிகர் கூட்டம் கிடையாது. ஒரு மாபெரும் புரட்சிக்கான கூட்டம் இது. ஒரு மாபெரும் வெற்றிக்கான கூட்டம் இது. நான் காலையிலேருந்து செய்தியில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தமிழகத்தில் ஆங்காங்கே எங்களுடைய வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கு. தளபதி கொடி பொருந்திய வண்டிகள், தளபதி முகம் பொருந்திய வண்டிகள் வந்து ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து
இந்த ஆளும் அரசின் அராஜக போக்கு தான். இதெல்லாம் வந்து இந்த இடையூறுகள் இளைஞர்கள் எங்களுக்கு இருக்கும். எங்க தளபதிக்காக 20 கிலோமீட்டர் நடக்க சொன்னா கூட நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. 30 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகளை வச்சு எங்களை நீங்க முடக்கிட முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து வெறும் ஒரு முடக்கல் தான். ஆனா இதெல்லாம் எங்க வெற்றியை முடக்கிட முடியாது இதெல்லாம் பண்றதுனால. 2026ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு ஒரு புதிய புத்தாண்டு. 1947ஆம் ஆண்டு தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சதா சொல்றாங்க. ஆனா தமிழகம் இன்னும் அடிமையாகப்பட்டு தான் இருக்குது. தமிழக மக்கள் அப்படிதான் இருக்காங்க. ஆனா 2026ஆம் ஆண்டு நம் தமிழகத்தை காப்பாற்ற நம் வெற்றி தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வந்து தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு இழுத்து செல்வார் என்ற நம்பிக்கை என்னை போன்ற பல ஆயிரம் இளைஞர்களுக்கு இருக்கிறது. இந்த இளைஞர் கூட்டத்தை வச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு 1967 அண்ணா பின்னாடி நின்னதும் இளைஞர் கூட்டம் தான். அதே அண்ணா திமுக தலைமை தாங்கினார். இன்னைக்கு இதே அண்ணா தமிழக வெற்றி கழகத்தை தலைமை தாங்குறாரு. கண்டிப்பா இந்த இளைஞர் கூட்டம் தமிழகத்திற்கு ஒரு புதிய புத்தாண்டை கொடுக்கும். அவ்வளவுதான் சார். வணக்கம் சார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை கிராமத்துலேருந்து வர்றேங்க சார். இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முருங்கத்துளுன்னு ஒரு ஏரியா இருக்குங்க சார். அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதி கட்டையங்காடுங்கிற பகுதி இல்லைங்க சார். அந்த ஏரியாவில் ஒரு 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க சார். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போதுமான தண்ணி வசதிக்கு இல்லைங்க சார். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்சியில் அங்கே பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற அந்த பிரபா அம்மா கிட்ட பல முறை போய் மக்களாகி நாங்கள் போய் அவங்கக்கிட்ட சொல்லியுமே அவங்க தண்ணி தர மாட்டாங்க. என்ன ரீசன்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கிறவங்க, அதாவது அந்த ஊருக்கு பக்கத்தில் 1/2 கிலோமீட்டரில் இன்னொரு ஏரியா இருக்குது. அங்கே இருக்கிறவங்க திமுக கட்சியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு 1/2 கிலோமீட்டரில் இன்னொரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து நியூட்ரலாக இருக்கிறதுனால இவங்களுக்கு போதிய தண்ணி வசதி பண்ணி தர மாட்டாங்க சார். அங்கே தெருவிளக்கு கூட இல்லை. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கு சிரமமாக இருக்குது. தெருவிளக்கு கூட இல்லை. இது சம்மந்தமாக நாங்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் மனு கொடுத்தோம். மனு கொடுத்து இன்னையோட 20 நாள் ஆகுது. இன்னும் அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்காமல் இருக்காங்க. அது இல்லாமல் சார், இப்போ நாங்கள் ஈரோட்லேருந்து இந்த போராட்டத்துக்காக கிளம்பி வர்றப்போ எங்களுக்கு நடந்த ஒரு சின்ன விஷயம். இடையில் நாங்கள் வந்து ட்ராவல்ஸ் வந்தது லிமிட்டாக 13 பேர் தான் வந்திருந்தோம். காற்று வரலன்னு சொல்லி ஒரு சிலர் முன்னாடி வந்து உட்காந்துருந்தாங்க. எங்களை கூடுவாஞ்சேரிக்கு பக்கத்தில் எங்களை பிடிச்சி எங்கள் வண்டிக்கு ஃபைன் போடுறாங்க. வர்ற வழியில் டேக் டைவர்ஷன் எங்களை சுற்றி அலைய விட்டு எங்களை கடைசியாக கொண்டு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் சுற்றி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சார். ஏன் இப்படி பண்ணுறாரு? தனக்கு தானே அப்பான்னு சொல்லிக்கிறாரு. ஏன் அவருக்கு இது தெரியலையா? எங்கள் ஆட்சி நல்லா நடக்குது, எங்கள் ஆட்சியில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் ஆட்சியில் எல்லாமே குறையாக தான் இருக்குது சார். இதுக்கு வந்து ஒரே முடிவுங்க சார். 2026 தளபதி வருவாருங்க சார். எங்களை மாதிரி ஏழை எளிய ஜனங்களுக்குங்க சார் அவர் வந்தால் நல்லது பண்ணுவாருங்க சார். ஸ்லம்முங்கிற பேச்சுக்கு இங்கே இடம் இருக்காதுங்க சார். அனைத்தையும் மாற்றுவாருங்க சார். நன்றிங்க சார். வணக்கங்க.